ஆராதிக்க வாருங்கள், அவரை ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால அவருடைய சமூகத்தையே பூமிக்கு நம்ம கொண்டு வர முடியும். ஜெபம் அவர் அங்கே உட்கார்ந்துருப்பார், அவர் கையத்தான் அசைக்கும். ஆனால் ஆராதனை என்பது அவரால் அங்கே இருக்க முடியாது. ஆராதனை மூலமாக அவர் கீழே இறங்கி வந்து விடுவார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆராதிப்பது எப்படினாலும் ஆராதிக்கலாம். உதட்டில இருந்து ஆராதிக்கலாம், உள்ளத்துல இருந்து ஆராதிக்கலாம். இப்போ நம்ம ஆராதிச்சோம். எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆராதிச்சாங்க தெரியாது. அதுக்கடுத்து சொல்றாரு, அவரை தேவன் என்று அறியுங்கள். அறிஞ்சவனுடைய ஆராதனை இருதயத்தில் இருந்திருக்கான். இல்லையா? ரெண்டாவது காரியம், முதல்ல ஆராதிங்க, ரெண்டாவது அறியுங்க. ஏன் அவரை ஆராதிக்கணும்னா, ஆராதிக்கும்போது அவர் இறங்கி வருவார், நம் அருகிலே வருவார். ரெண்டாவது, அருகிலே வந்தவரை நாம் அறிய ஆரம்பிக்கிறோம். இல்லையா? அடுத்து, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் நாம் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதுக்கு அவரை பின்பற்றுங்கள். அவர் அறிஞ்ச பின்பு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். கடைசி அடுத்து சொல்றாரு, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களா, நன்றி செலுத்துங்கள், எப்போதும் நன்றி செலுத்துங்கள், கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று முடிகிறது. 5 காரியம்: ஆராதியுங்கள், அறியுங்கள், அவரை பின்பற்றுங்கள், நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சங்கீதம். அதனால எப்படியெல்லாம் ஆராதிக்கணும் அவர் சொன்னாரு, கம்பீரமாய். எப்படிப்பட்ட